பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திருப்பெயர் போற்ற பிறகு எபிரேயர் 1வது அதிகாரம் 1-3 வசனங்கள் சொல்கிறது, பல நேரங்களில் பல விதங்களிலே தீர்க்கதரிசிகள் வழியாக பேசிய ஆண்டவர், அதாவது நம் முன்னோர்களிடத்தில் பேசிய ஆண்டவர், இந்த கடைசி நாட்களில் தன் மகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மோடு பேசுகிறார். அவரே எல்லாவற்றுக்கும் மேலானவர், நம்மை ரட்சிக்க வந்தவர், நம் பாவங்களிலிருந்து நமக்கு மீட்பை கொடுக்கிறவர். அப்பேற்பட்ட ஆண்டவர் இந்த பைபிள் என்ற இந்த வார்த்தையிலே அவர் வாசமாயிருக்கிறார். வார்த்தை மாமிசமாகி நம்மிடத்திலே குடிகொண்டது, வார்த்தை மன உருவாகி நம்மிடத்திலே குடியிருக்கிறார். அப்போ நம்ம யார் ஒருவர் பைபிளை எடுத்து சுமக்கின்றோமோ, அப்போது அவர் இயேசுவையே நாம் சுமந்து கொண்டு போகின்றோம். 5 விதமான காரியங்கள் இந்த பைபிளிலே நாம் படிக்கிற பொழுது நமக்கு நடக்கும். 5 விதமான காரியங்கள் இந்த திருவிவிலியத்தை வைத்து, இந்த வேதத்தை வைத்து நாம் இன்று தியானிக்கப்படுகின்றோம். 1வதாக, யார் ஒருவர் வேதத்தை சுமக்கிறார்களோ அவர்கள் இயேசுவை சுமக்கின்றார்கள். வேதத்தை சுமக்கிறவர் தேவனையே சுமக்கிறார். 2, வேதத்தை திறக்கிறவர் தேவனுடைய இதயத்தை திறக்கிறார். யார் இந்த பைபிளை திருவிவிலியத்தை திறக்கிறார்களோ அவர்கள் இயேசுனுடைய இதயத்தை திறக்கிறார்கள். 3, நாம் பார்த்தோம் என்றால், யார் ஒருவர் இந்த வேதத்தை படிக்கிறார்களோ, இந்த திருவிவிலியத்தை படிக்கிறார்களோ அவர்கள் தேவனோடு பேசுகிறார்கள், தேவனும் அவர்களோடு பேசுகிறார். 4, தியானிக்கிறது. யார் ஒருவர் இறை வார்த்தையை தியானிக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரை பிரதிபலிக்கிறார்கள். யார் ஒருவர் இந்த திருவிவிலியத்தை தியானிக்கின்றார்களோ அவர்கள் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய நிழலாக, அவருடைய சாயலாக, அவருடைய ஒளியாக அவர்கள் இருப்பார்கள். 5, நாம் பார்த்தோம் என்றால், யார் ஒருவர் இந்த இறை வார்த்தையின்படி, இந்த வேதத்தின்படி, இந்த திருவிவிலியத்தின்படி நடக்கிறார்களோ அவர்கள் இயேசுவாகவே மாறுகிறார்கள். ஆமேன். 5, யார் ஒருவர் இந்த இறை வார்த்தையின்படி நடக்கிறார்களோ, திருவிவிலியத்தின்படி நடக்கிறார்களோ அவர்கள் இயேசுவாகவே மாறுகிறார்கள். இந்த 5 காரியங்கள் தான் நம்மையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் இணைக்கின்ற ஒரு பெரிய பாலமாக இருக்கிறது. 1, வேதத்தை சுமக்கிறவன் ஆண்டவரை சுமக்கிறான். 2, வேதத்தை திறக்கிறவர் இயேசுவினுடைய இதயத்தை திறக்கிறார். 3, வேதத்தை படிக்கிறவர் தேவனோடு பேசுகிறார். 4, வேதத்தை தியானிக்கிறவர் கர்த்தரை பிரதிபலிக்கிறார். 5, வேதத்தின்படி நடக்கிறவரோ கடவுளாகவே, இயேசுவாகவே அவர் மறுரூபமாக்கப்படுகின்றார். ஆகவே இந்த 5 காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை நாம் சுமக்கிறவர்களாக, அதை படிக்கிறவர்களாக, அதை தியானிக்கிறவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக வாழ்ந்தோம் என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இறை வார்த்தை தியான இல்லம், பன்னூர், சகோதரர் கிளமெண்ட்.